ஷேய் பெஸ்டோ பிரமா. கெட்டடங்கள் மேலே வரைக்கும் போனால் கீழே ஆடு மாடு கோழி பறவைகள் போகும். கெட்டடத்து மேலே சாஞ்சால் அதுதான் சாவும். புரியுதா? மானிட போய் செத்த எங்களுக்கு தேவையில்லைன்ட்டார். கடவுளே சொல்லிட்டார். அகம்பாத சேட்டை அவன் அநியாய சேட்டை, அவனே அந்த சேட்டை பண்ணி சாஞ்சா செத்தா சாவுதான் அப்படின்ட்டார். ஆடு மாடு கோழி பறவைகள் கீழே நாய்க்குட்டிகள் வரைக்கும் அதில் போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுகளுக்கு சாப்பாட்டு உணவு, அதுகளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு பூமியில் கடவுள். உனக்கு மட்டும் கொடுக்கல. மானிட பேலை, முட்டா பேலை, சொரிமண்ட பேலை உனக்கு மட்டும் கொடுக்கல. பறவைகள் விலங்குகள் பூரா தன் தரையில் என்னென்ன இருக்கோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் அதுகளுக்கு இடம் பூமியில் கொடுத்துருக்காரு. சாப்பாட்டு உணவு அடித்து திங்க வந்த கண்டார ஒளிமணிகளாம் தூக்கி போட்டு மிதித்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. எல்லா கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா. தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு விவசாய இடத்துல இப்போ பூரா கணக்கு எடுக்காரு. ஏன்னா செத்தூர் பத்திரப்பதிவு ராஜபாளைய தாலுகா விருதுநகர் மாவட்டத்தில் கணக்கு உட்காந்து எடுக்காரா? உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு ஆடு தான் பேப்பரை வச்சு 2 மூக்கு வாயை வச்சுட்டு அவன் பொண்டாட்டிக்கு எல்லாம் என்னென்ன இருக்கோ தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். தூக்கி பழுக்க வச்சு எழுத்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. நீதிமான் கணக்கு போடுதார். நீதிமான் கணக்கு இந்த கணக்கு அதுக்கு தான் கணக்கை ஒவ்வொரு கணக்கை போடுதார் நீதிமன்ற கோர்ட்லேருந்து. ஜட்ஜி பூரா புரியணும் என்னென்ன நடக்கு, என்னென்ன அசம்பாதம் நடக்கு, என்ன காரணம், எதுக்கு ஒரு எம்எல்ஏ இப்படி பூரா விட்டுட்டான், ஒரு பஞ்சாயத்து போர்ட்டில் எப்படி விட்டான், கிராம அதிகாரி எப்படி விட்டான், தாசில்தார் விஓ இப்போ உள்ள வழக்கு ஏற்றிருக்க என்ன காரணம், அதுதான் பிடிக்காரு. இவன் நாங்கோழி சாலையில் ஓட்டிட்டு போகுது, நாங்கள் பத்திரம் போட்டோம் அதான் கணக்கு ஏற்றிட்டான்னு அவன் நினைக்கான். அதுக்கு எதுக்குடா கையெழுத்து போட்டோன்னு பிடிக்காரு. அத்தனையும் கையெழுத்து போட்டவனு பூரா அதிகாரி பூரா இழுத்து கம்பியை கருதக்காய அப்படி அக்கினியாக சூடு ஏற்றி அவன் உயிர் தடத்தில் இழுத்து வச்சு நடு ரோட்டில் விட்டு பழுக்க ஏற்றி விடுவார். சரியா? அதுதான்டா தண்டனை. 3 சட்டத்தை கையில் எடுத்துட்டார். இந்த 3 சட்டம் தான் மானிட பேலுக்கு தண்டனை. முக்கால் சத்தியம் ஆணுக்கு பெண்ணுக்கும். ஏண்டா இவ்வளோ சேட்டையாடா? இல்லை பேய் மாதிரி விட்டுட்டான். பேப்பரை பேய் மாதிரி அலையுது. சிட்டி கிராமத்தில் பேய் மாதிரி அலையுதான். வண்டி 4 வீலர் வச்சுருக்கவன், 2 வீலர் வச்சுருக்கவன், பஸ் வச்சுருக்கவன், லாரி வச்சுருக்கவன், அனைத்து 2ஆம் நம்பர் பார்க்குறவன் பூரா இன்ஜினியர் செடி செத்த எல்லாம் இன்ஜினியர்லாம் தூக்கி போட்டு நடு ரோட்டில் இன்ஜினியர் பிளான் போடுதான்ல. இன்ஜினியர் பிளான் ஆணும் பெண்ணும் படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். உயிர் தடத்தில் அப்படியே இரும்பு கம்பியை பழுக்க வச்சு இழுத்துருவாங்க. ஒரு இழுப்பு. புரியுதா? இன்ஜினியர் பிளானிங்கெலாம் தூக்குவார். அந்த நேரம் டைம் வரையில் வானரப்பட தேடி தூக்குவான். தமிழ்நாடு தான் மெயின் அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கணக்கு போட்டாச்சு. பூரா விவசாயத்து இடத்துல கெட்டடம் கட்டி சாயுது. எப்படி சாயுதுன்னு பாரு. கைலாசத்து பின்புறத்தில் எப்படி சாஞ்சி கிடக்க, எத்தனை ஆடு மாடுகள் செத்துருக்குன்னு பார், எத்தனை நாய்க்குட்டிகள் செத்துருக்குன்னு பார். நாய்க்குட்டியில் அதாட்டி ஒதுங்கி ஓரமாக உட்காந்துருக்கோம். மழை பெஞ்சா ஓரம் அந்த கெட்டடம் போய் அமைங்கிறோம். சரியா? அதனால தான் அதுகளுக்கு மரங்களை கொடுத்தாரு. அதுகளுக்கு வாழ்கிறதுக்கு மரம், பறவைகள், விலங்குகள் எல்லாம் மழை பெஞ்சால் அந்த மரத்துக்கு கீழே விலங்குகள் தங்கிக்கிடும். பறவைகள் செடிகளில் உட்காந்துக்கிடும். அதுக்கு அது கொடுத்தாரு. இந்த கண்டார ஒளிமை மரத்தை வெட்டவா, வீடை சாட்டார கெட்டவா, கெட்டி எல்லா கழுதையும் பாழாயிட்டான். அதுதான் மரம் வெட்ட பூரா கணக்கு எடுக்கார். நாங்கள் வழிச்சால மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு பறவைகள் உட்காரது கேட்கடா வெட்டினா. மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு இந்த நடத்துகிறது முட்டா பேல சும்மா அப்படியே மோடி பேலுக்கு, பிரதமர் மோடிக்கு நல்லா கேட்டுக்கோங்கடா. தாய் இந்தியா நாடு மூலம் கேட்டுக்கோ. சுரக்கு போட்டோம் அவனுக்கு புடுக்க தூக்கி அப்படியே கருதை காய வச்சு இழுப்பார். இழுத்து நடு ரோட்டில் வச்சு இழுத்து காணொலியில் உலக நாடே காட்டுவார். கடவுளால் தாண்டா முடியும், வேறு யாரால முடியாதா? முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. ஆட்ட மாட ஆடியா இல்லை மாதிரி பெரிய போய் கிடக்கான். பூரா பூமி அழிக்கிறதுக்கு காலையில் எழுந்து நாக்கை கடிச்சிட்டு அழிக்க ஓடுதான். ஏண்டா அறியட்ட மூட்டா பேலை. பறவைகள் விலங்குகளுக்காக அந்த மரம் செடிகளை கொடுத்தாரு. அதுகள் மழை பெஞ்சால் அதுகள் தங்கிக்கணும். அது பகல் நைட்டு அதில் போய் உட்காந்து அதை எடுப்பிக்கணும். கீழே விலங்குகள் மரம் கீழே அது மழை பெஞ்சா வெயில் அடித்தா தங்கிக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு. அதையும் மரத்தை பூரா வெட்டி 2 மூக்கை வச்சுக்கிட்டு அழிக்கான். நல்லா மூக்கில் உட்காந்து கருதை காய வச்சு இழுக்கண்டா அவங்களுக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.